ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி சேனல். டே 26. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம டே டு டே லைஃப்பில் பேசுகிற தமிழ் வார்த்தைகளை இங்கிலீஷில் பேசுகிறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்காக நான் ஒரு 25 சென்டென்சஸ் கொண்டு வந்திருக்கேன். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போய் லேர்ன் பண்ணுவோம் வாங்க. ஃபர்ஸ்ட்டு, நீ தான் பொறுப்பு. எனக்கு தெரியாதுப்பா, வண்டி நீ தானே எடுத்துகிட்டு போன, பஞ்சர் ஆயிடுச்சு, அதுக்கு நீ தான் பொறுப்பு அப்படின்னு சொல்கிறல்ல, அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? நீ தான் பொறுப்பு அப்படிங்கிறத யூ ஆர் ரெஸ்பான்சிபிள். நீ தான் பொறுப்பு, யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் திஸ். யூ ஆர் ரெஸ்பான்சிபிள், யூ ஆர் ரெஸ்பான்சிபிள், நீ தான் பொறுப்பு. அடுத்து, நீ அடிக்கடி மறந்துடுற. நீ எங்கே எந்த பொருளை வைக்கிறேன்னு நீ அடிக்கடி மறந்துடுற, பார்த்துக்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதை எப்படி சொல்லலாம்? யூ ஆஃபன் ஃபர்கெட். யூ ஆஃபன், அந்த ஆஃபன் அப்படின்னு சொல்கிறேன், அந்த டீ வந்து ரொம்ப சைலண்ட் ஆகும். ஆஃபன், ஆஃபன், அந்த டீயை மட்டும் அப்படியே கட் பண்ணிவிட்டு சொல்லுங்கள், ஆஃபன். இப்படி தான் அந்த வேர்டை வந்து ப்ரொனவுன்சியேட் பண்ணணும். யூ ஆஃபன் ஃபர்கெட், யூ ஆஃபன் ஃபர்கெட், நீ அடிக்கடி மறந்துடுற. சரியா? அடுத்து, நான் அங்கே ஒரு தடவை போனேன். நான் ஒரு டைமு ஒண்டர்லாவுக்கு போனேன். ஒரு தடவை ஒண்டர்லா போனேன் அப்படின்னு சொல்கிறோம்ல. ஐ வெண்ட் தேர் ஒன்ஸ். ஐ வெண்ட் தேர், நான் அங்கே போனேன் ஒரு தடவை. ஒன்ஸ், ஐ வெண்ட் தேர். ஓகேவா? ஐ வெண்ட் தேர் ஒன்ஸ், நான் ஒரு டைம் போனேன். அடுத்து, நீ இதை எப்போ வாங்கின? இந்த பொருள் நம்ம 2 பேரும் பார்த்தோம், செம்ம கேஜெட்டு, நீ எப்போ வாங்கின என்று சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லல. அதை எப்படி நம்ம சொல்லலாம்? when did you buy it? இதை நீ எப்போ வாங்கின? when did you buy it? when did you buy it? எப்போ வாங்கின? அடுத்து, என்னால் உனக்கு புரிய வைக்க முடியாதுப்பா, என்னால் விளக்க முடியாது, என்னால் எக்ஸ்பிளைனே பண்ண முடியல அப்படின்னு சொல்லுவோம்ல. அதை எப்படி சொல்லலாம்? என்னால் விளக்க முடியாது அப்படிங்கிறத ஐ காண்ட் எக்ஸ்பிளைன். ஐ காண்ட் எக்ஸ்பிளைன், ஐ காண்ட் எக்ஸ்பிளைன். அடுத்து, நீ கிளம்புறியா? நீ ஊருக்கு கிளம்புறியா? நீ கிளம்புறியா அப்படிங்கிறத ஐ யூ லீவிங். நீ கிளம்புறியா? இந்த இடத்த விட்டு கிளம்புறியா? ஐ யூ லீவிங். ஓகே, ஐ யூ லீவிங். அடுத்து, நான் வீட்டுக்கு வந்துட்டேன். நான் வீட்டுக்கு வந்துட்டேன். இப்போ நம்ம ஃப்ரெண்டு எங்கேயோ போயிருப்போம், இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம் ஃபோனில்? ஐ ரீச்ட் ஹோம். டெக்ஸ்டாக கூட சொல்லலாம். ஐ ரீச்ட் ஹோம். ரீச்ட், ரீச்ட், ஐ ரீச்ட் ஹோம், ஐ ரீச்ட் ஹோம். அடுத்து, உன்னால் இதை செய்ய முடியுமா? உன்னால் இதை செய்ய முடியுமா? உன்னால் இதை செய்ய முடியுமா அப்படிங்கிறத கேன் யூ டூ இட், கேன் யூ டூ இட், கேன் யூ டூ இட் அப்படின்னு கேட்கலாம். அவங்கெல்லாம் யார்? உங்கள்கிட்ட ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்காங்களே, பஞ்ச் ஆஃப் பீப்புள்ஸ், இவங்கெல்லாம் யார்? ஹூ ஆர் தே? ஹூ ஆர் தே? அவங்க யாரு? ஹூ ஆர் தே? அடுத்து, எங்கே இருந்துச்சு? எங்கே இருந்தது? எங்கே இருந்தது? இந்த பேனா நான் ரொம்ப நேரம் தேடிட்டு இருந்தேன், என் கண்ணில் சிக்கவே இல்லை. இப்போ எங்கே இருந்தது? ஃப்ரம் வேர். ஃப்ரம் வேர், ஃப்ரம் வேர், ஃப்ரம் வேர், எங்கே இருந்தது? ஃப்ரம் வேர். ஏன் நீ படிக்கலை? எக்ஸாமுக்கு நீ ஏன் படிக்கலை? எக்ஸாமுக்கு நீ ஏன் படிக்கலை அப்படிங்கிறத why did you study? why didn't you study? why didn't, இந்த didn't மட்டும் நல்லா ப்ரொனவுன்சியேட் பண்ணுங்க. ஏன்னா எனக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரம் இந்த didn'tங்கிறது வந்து வராது. ஸோ அந்த டைமில் நான் பொறுமையாக தான் பேசுவேன். அண்ட் நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ஃபாஸ்ட்டாக பேசினா தான் வந்து கரெக்டுன்னு இல்லை. ஐ மீன் ஃபாஸ்ட்டாக பேசினா தான் நம்ம இங்கிலீஷ் பேசுகிறோங்கிறதுல, பொறுமையாக பேசினாலும் நம்ம அதை நம்ம வந்து அவங்கக்கிட்ட சொல்லி புரிய வைக்கணுமோ அவ்வளோதான். ஓகேவா? அண்ட் why didn't you study? why didn't you study? நீ ஏன் படிக்கலை? அடுத்து, அவன் விளையாடுறானா? அவன் விளையாண்டுட்ருக்கானா இல்லை விளையாடுறானா அப்படிங்கிறத டஸ் ஹீ ப்ளே? அவன் விளையாடுறானா? டஸ் ஹீ ப்ளே, டஸ் ஹீ ப்ளே. அடுத்து, நான் பொருட்படுத்த மாட்டேன், நானும் அதை பெருசாலாம் எடுத்துக்க மாட்டேன், நமக்கு என்ன, பேசாமல் போயிட்டு இருக்க வேண்டியதா அப்படிங்கிறத
ஐ டோன்ட் கேர். ஐ டோன்ட் கேர். அதெல்லாம் பற்றி கவலைப்படுறதே கிடையாது. எதை பற்றியும் தொடர்ந்து முயற்சி செஞ்சுட்டே இருங்க. முயற்சி பண்ணிகிட்டே இருங்க. தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டே இருங்க. என்னைக்கா ஒன்றா யூபிஎஸ்சி எக்ஸாமை கிளியர் பண்ணிடுவீங்க அப்படின்னு சொல்லலாம். கீப் ஆன் ட்ரைங். கீப் ஆன் முயற்சி செய்துகிட்டே இருங்க. கீப் ஆன் ட்ரைங். கீப் ஆன் ட்ரைங். அடுத்து, நீங்கள் சைவமா, நீங்கள் வெஜிடேரியனா, இப்படி தான் கேட்போம். சைவமா கேட்கலாம். நீங்கள் சைவமா? ஆர் யூ வெஜிடேரியன்? ஆர் யூ வெஜிடேரியன்? நீங்கள் வெஜிடேரியனா? ஆர் யூ வெஜிடேரியன்? இது நீங்கள் எப்படி இதில் கேட்கலாம். அசைவம்னா ஆர் யூ நான் வெஜிடேரியன்? ஆர் யூ நான் வெஜிடேரியன்? ஆர் யூ நான் வெஜிடேரியன் அப்படின்னு கேட்கலாம். அடுத்து, நான் அப்புறமா கால் பண்ணுறேன். நான் அப்புறமா கால் பண்ணவா அப்படின்னு சொல்லி கேட்போம்ல. நான் அப்புறமா கால் பண்ணவா, இப்போ எனக்கு வேலை இருக்குது, நான் அப்புறம் கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவோம்ல. மே ஐ கால் யூ லேட்டர்? நான் பண்ணவா அப்புறமேட்டு கால்? நான் அப்புறமே கால் பண்ணுறேன். மே ஐ கால் யூ லேட்டர்? மே ஐ கால் யூ லேட்டர்? மே ஐ கால் யூ லேட்டர்? அடுத்து, என்னால் எப்படி மறக்க முடியும்? என்னால் இந்த விஷயத்தை எப்படி மறக்க முடியும்? என்னால் எப்படி மறக்க முடியும்? ஹவு கேன் ஐ ஃபர்கெட்? ஹவு கேன் ஐ ஃபர்கெட்? ஹவு கேன் ஐ ஃபர்கெட்? அடுத்து, நீ எப்போ திரும்ப வருவ? நீ எப்போ திரும்ப வருவ? நீ எப்போ திரும்ப வருவ அப்படிங்கிறத வென் வில் யூ ரிட்டர்ன்? வென் வில் யூ ரிட்டர்ன்? நீ திரும்ப எப்போ? ஓகேவா? நீ எப்போ வருவ அப்படிங்கிறத வென் வில் யூ கம் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஓகேவா? இதே நீங்கள் எப்போ திரும்ப வருவ அப்படிங்கும்போது ஆல்ரெடி அவங்க வந்துட்டாங்க, இப்போ போகிறாங்க, இப்போ திருப்பி வர போகிறாங்க. ஓகேவா? அப்போ அந்த இடத்துல வென் வில் யூ ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். எப்போ வருவ அப்படிங்கிறதுக்கு வென் வில் யூ கம். எப்போ திரும்ப வருவ அப்படிங்கிறதுக்கு வென் வில் யூ ரிட்டர்ன். உன் கூட பிறந்தவங்க யாராவது இருக்காங்களா? உன் கூட பிறந்தவங்க யாராவது இருக்காங்களா அப்படிங்கிறத do you have any siblings? do you have any siblings? do you have any siblings? siblingsனா கூட பிறந்தவங்க. அடுத்து, அதை காணோம், எங்கே வச்சேன்னு தெரில, அதை காணோம் அப்படிங்கிறத இட்ஸ் மிஸ்ஸிங். இட்ஸ் மிஸ்ஸிங். இட்ஸ் மிஸ்ஸிங். அடுத்து, நீ ஏன் புரிஞ்சிக்கவே மாட்ற? நீ ஏன் புரிந்து கொள்ளவே மாட்டேங்கிற? புரிஞ்சு கொள்ளவே மாட்ற, ஏன் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற? why don't you understand? why don't you understand? நீ ஏன் புரிஞ்சிக்கவே மாட்ற? why don't you understand? அடுத்து, இதுக்கு மேலே என்னால் காத்திருக்க முடியாது. அது எப்படி சொல்லலாம்? இதுக்கு மேலே என்னால் வெயிட் பண்ண முடியாது சாமி, எனக்கு பஸ் வந்துருச்சு, நான் கிளம்பணும். அடுத்து, ஐ கான்ட் வெயிட் எனிமோர். இதுக்கு மேலே என்னால் காத்திருக்க முடியாது. ஐ கான்ட் வெயிட் எனிமோர். ஐ கான்ட் வெயிட் எனிமோர். என்னால் காத்திருக்க முடியாது. அடுத்து, எதுவும் கேட்காத, அமைதியாக விட்டுரு. எதுவும் கேட்காத, எதுவும் கேட்காத. டோன்ட் ஆஸ்க் எனிதிங். டோன்ட் ஆஸ்க் எனிதிங். எதுவும் கேட்காத. டோன்ட் ஆஸ்க் எனிதிங். அடுத்து, நீ என்ன சொன்ன? நீ என்ன சொன்ன? இப்போ நீ என்ன சொன்ன? வாட் டிட் யூ சே? வாட் டிட் யூ சே? வாட் டிட் யூ சே? அடுத்து, நான் எதுவும் பண்ணலப்பா, நான் எதுவும் பண்ணலை, நான் எதுவும் பண்ணலை அப்படிங்கிறத ஐ டிடன்ட் டூ எனிதிங். ஐ டிடன்ட் டூ எனிதிங். ஐ டிடன்ட் டூ எனிதிங். நான் எதுவும் பண்ணல. அவ்வளோதான் கைஸ், இன்னைக்கு 25 சென்டென்சஸ் லேர்ன் பண்ணியிருப்பீங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். இதை ட்ரை பண்ணிகிட்டே இருங்க, நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள்.